டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். கழிவு நீக்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் பொதுவாக வருடத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு நிகழ்வு. வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள், உடல் முழுவதும் அணுக்களில் தேங்கி கிடக்கக்கூடிய இறந்த திசுக்கள் சார்ந்த கழிவுகள், உடல் சுரக்கக்கூடிய அமிலங்கள் சார்ந்த கழிவுகள்னு நிறைய கழிவுகளை நம்ம பார்க்கணும். இந்த கழிவுகள் எல்லாம் உடலை விட்டு வெளியேறதான் புதிய அணுக்களுடைய உற்பத்தியிலிருந்து உடல் செயல்படுகின்ற நிலை வரை நல்ல மாற்றங்களோடு ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு இந்த கழிவு நீக்கம் பற்றிய விழிப்புணர்வும், ஏன் இந்த கழிவு நீக்கம் அப்படின்னாலே வெறும் பேதிக்கு மருந்தெடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது. பெருங்குடல் சுத்திங்கிறது ஒரு வகையான கழிவு நீக்கம் தான். ஆனாலும் உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் ஒவ்வொன்றையும் எவ்வாறு கழிவு நீக்கம் செய்ய முடியும் அப்படிங்கிறதை பற்றி இயற்கை மருத்துவ முறைகள், குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவ முறைகள் நிறைய சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உங்களோடு நுரையீரல் கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய லங் டீடாக்ஸ் பத்தி தான் நான் பேச போறேன். இந்த நுரையீரல் கழிவு நீக்கம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த நுரையீரல் அப்படிங்கிறது பிராண சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடிய உறுப்பு. நாம் உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்தும், பிராணத்தின் மூலம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சத்தும், பிரபஞ்சத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சத்தும், இந்த மூன்று விஷயங்களும் நம் உடலில் ஒன்றாக சேரும் போதுதான் நமக்கு உடல் உயிர் சத்துன்னு சொல்லக்கூடிய பிராணனை உருவாக்குறத பார்க்கிறோம். எல்லாமே பிராண சக்தினா மூச்சு சக்தின்னு நினைக்கிறோம், கிடையாது. பிராண சக்தினா இன்றைக்கு நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளும் பிரபஞ்ச சக்தியும் உணவும் காற்றும் சேர்ந்து உடல் தயாரிக்கக்கூடிய சக்திக்கு தான் பிராணசக்தின்னு பேர். அப்ப இந்த பிராணசக்தியை உடலுக்கு உருவாக்க தேவையான மிக முக்கியமான ஆற்றல்கள்ல ஒன்று எதுனா பிராணவாயு தான், இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, பிராணவாயு சரியாக இல்லாமல் போனால் நம்முடைய ஆரோக்கியம் சீர்கிடும், இல்லையா? கருட புராணம் இன்றைக்கு மனிதனுடைய உடற்கூறை பற்றியும், மனிதனுடைய உடலை பற்றியும், உறுப்புகள் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறதை பற்றியும், வாதம், பித்தம், கபம், உடலில் இருக்கக்கூடிய 7 தாதுக்கள், உடல்ல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள், அவயங்கள்னு சொல்லக்கூடிய எனர்ஜி லேயர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சக்தி அலைகள், இதைவிட முக்கியமாக உடலில் இருக்கக்கூடிய வர்மங்கள் எவ்வாறு வேலை செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இதிகாசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கருட புராணம் தான். நம்மெல்லாம் கருட புராணம்னா என்ன நினைக்கிறோம்? ஏதோ ஒரு நோய்க்கு தண்டனை கொடுக்கக்கூடியது, ஏதோ ஒரு தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியதுன்னு நினைக்கிறோம். தவறு. கருட புராணம் தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மாடர்ன் அனாட்டமி, பிசியாலஜி மற்றும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேத்தாலஜி, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 விஷயங்களும் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய ஒரு புராணம் எதுனா கருட புராணம் தான். அப்போ அந்த கருட புராணத்தில் மனிதனுடைய பிறப்பை பற்றியும், அதற்கு ஜீவாத்மா, பரமாத்மா மட்டும் இல்ல, நாம் செய்யக்கூடிய பாப புண்ணியங்கள் எவ்வாறு உருவாகிறது, இறைவன் அல்லது பிரம்மன் எவ்வாறு நம்ம தலையில நம்முடைய ஆயுளை எழுதுகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும்போது, ஒரு மனிதனுடைய ஆயுளை, ஒரு உயிருடைய ஆயுளை பிரம்மன் எழுதும் போது இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள், இத்தனை நாட்கள், இத்தனை மணித்துளிகள்னு எழுத மாட்டாராம். இத்தனை கோடி மூச்சுக்களை கொண்டு ஆயுளை வைத்திருக்க அப்படின்னு தான் எழுதுவார். அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கு பிராணனை கட்டுப்படுத்தி பிராணசக்தியை முறைப்படுத்தி கொள்ள நம்மால் முடியும்னா, ஆயுளை நீட்டிக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய லாங்கிவிட்டி சார்ந்த ஸ்பெஷல் ஆராய்ச்சி மருந்துகள்லாம் நமக்கு தேவையில்லை. நுரையீரல் பலத்தை அதிகரித்து பிராணனை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாறினோமேயானால் நம்முடைய ஆரோக்கியமும் ஆயுளும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து ஆரோக்கியமாக நம்மால் வாழ முடியும். ஆனா நுரையீரல் பலவீனமாக இருந்தா எப்படி நம்ம மூச்சு நன்றாக இருக்கும்? நம்ம மூச்சு நன்றாக இல்லைன்னா எப்படி நம்முடைய திசுக்களுக்கு தேவையான உடல் உருவாக்கக்கூடிய பிராணசக்தி நன்றாக இருக்கும்? ஒருவேளை நம்முடைய பிராணசக்தி சீராக இல்லைன்னா அப்ப என்ன ஆகும்? வயதாகின்ற வேகமும், உறுப்புகள் பலவீனமாவதும், நாம் நோய்வாய்ப்படுவதுமான நிறைய சிரமங்கள் நமக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம். அப்ப பிராணசக்தியை அதிகப்படுத்த நுரையீரலுடைய கழிவு நீக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைய சப்ஜெக்ட். முதல்ல நம்ம நுரையீரல் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு நோட்டு, ஒரு பேனா எடுத்துங்க. நான் சொல்லக்கூடிய 10 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா
உங்க லங்ஸ் டீடாக்ஸை கேட்டு தவம் கிடக்கு அப்படின்னு அர்த்தம். நுரையீரல் டீடாக்ஸ் கேட்க உடல் வெளிப்படுத்தக்கூடிய 10 அறிகுறிகள் என்ன? முதலாவது, எப்பொழுதுமே நுரையீரல்ல சளி இருப்பது போல இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. பொதுவா காலை எழுந்தாலும், மதியம் இருந்தாலும், மாலை இருந்தாலும், கோடைக்காலம் இருந்தாலும், மழைக்காலம் இருந்தாலும், எல்லா காலநிலைகள்லையும் இருமலும் சளியும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் முதல்ல லங்ஸ்ல கழிவுகள் அதிகமா இருக்குன்னு நமக்கு சொல்லக்கூடிய அறிகுறி. இரண்டாவது, ஒவ்வொரு முறை இருமும் போதும் நமக்கு உள்ளே இருந்து சளி கோழை போலவோ கட்டியாகவோ வெளிவரக்கூடியது அப்படிங்கிறது இரண்டாவது அறிகுறி. ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம காஃப் பண்ணுவோம், அலர்ஜிக் காஃப் நமக்கு இருக்கும். நிறைய நேரங்கள்ல நமக்கு ட்ரை காஃப் மாதிரி இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காற்றோ அல்லது ஒரு ஃபாரின் பாடியோ இருக்கு, உடனே காஃப் வரும். ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம காலையில இருமுனாலும் சளி வருது, மதியானம் இருமுனாலும் சளி வருது, ராத்திரி இருமுனாலும் சளி வருது, கோடைக்காலம் மழைக்காலம்னு கால நேர மாறுபாடுகள் இல்லாமல் நமக்கு எப்பொழுதுமே சளி வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் இரண்டாவது அறிகுறி. மூன்றாவது அறிகுறி இழுப்புன்னு சொல்லுவோம், வீசிங் சொல்லுவோம். பொதுவாக நாம் பேசிக் கொண்டிருக்கும் போதோ, தூங்கி கொண்டிருக்கும் போதோ, அல்லது நாம் இரவு நேரத்தில் படுத்து கொண்டிருக்கும் போதோ கூட நுரையீரலை சுவாசம் செய்யும் போது புறா கத்துவது போல நமக்கு ஏற்படுகின்ற ஒரு சத்தம். நேரடியா நுரையீரல்ல சளி இருப்பது போல இல்லை, ஆனா நமக்கு அந்த சத்தம் கேட்பது அப்படிங்கிறது வீசிங்ன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கான அர்த்தமாக நுரையீரல் வெளிப்படுத்தக்கூடிய அசௌகரியமான ஒரு சத்தம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மூன்றாவது அறிகுறி. நான்காவது அறிகுறி உடல் எடை குறைந்து கொண்டே போவது. சத்துள்ள ஆகாரங்களை நான் சாப்பிடுகிறேன், நேரடியா மறைமுகமா உடம்புல எந்த விதமான சர்க்கரை நோயோ, இதய நோயோ, சிறுநீரக நோயோ, ஈரல் நோயோ எதுவுமே கிடையாது. எல்லா மருத்துவ பரிசோதனைகளும் சீராகத்தான் வருகிறது. ஆனால் என்னுடைய உடல் எடை குறைகிறதுன்னு நம்ம சொல்றோம் பாருங்க, அதுவும் கூட இன்றைக்கு நுரையீரல் கழிவு நீக்கத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அறிகுறி. ஐந்தாவது, மாலை நேரங்கள்ல ஏற்படுகின்ற காய்ச்சல். காய்ச்சல் அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா மாலை 6 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வரும், வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தோம்னா உடம்புல மூட்டுகள்ல, தசைகள்ல, தொடைப்பகுதிகள்ல, பிண்டசதை பகுதிகள்ல, கழுத்து பகுதிகள்ல, தோள்பட்டையில ஏதோ ஒரு வகையான அசௌகரியம் மற்றும் தலைவலி. இது கூட போய் நம்ம படுத்து ஓய்வெடுக்கலான்னு ஒரு அரை மணி நேரம் படுத்து கொஞ்சம் வேர்வை வந்ததுன்னா உடனே இந்த வலிகளுடைய தீவிரம் குறைவது அப்படிங்கிறது இந்த மாலை நேரத்தில் ஏற்படுகின்ற காய்ச்சலுடைய அறிகுறி. பொதுவா மாலை நேரத்தில் ஏற்படுகின்ற காய்ச்சலுடைய அறிகுறி காசநோயுடைய அறிகுறியாக சொல்லப்பட்டாலும் கூட நுரையீரல் கழிவோடு தேங்கி கிடக்கும் போது அது வெளிப்படுத்துகின்ற மற்றும் ஒரு மிகப்பெரிய சிரமமாக இதை நம்ம பார்க்கிறோம். ஆறாவது, இன்றைக்கு கடுமையான வயிறு வலி அல்லது வயிறுடைய மேற்பகுதியில ஒரு கனமான சூழல். பொதுவா காலையில கழிப்பறை பயன்படுத்திய பிறகு அல்லது காலை உணவுக்கு முன்பு நம்முடைய வயிறுல எதுவும் இல்லாத ஒரு நேரத்துல ஒரு காலி உணர்வு அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். ஆனா நுரையீரல்ல கழிவுகள் அதிகமாக சேரும் போது அந்த கழிவுகள் நம்முடைய நுரையீரல் மண்டலத்தையும் செரிமான மண்டலத்தையும் பிரிக்கக்கூடிய உதர விதானத்துல அதிகமான ஒரு அழுத்தத்தை உருவாக்கும் போது அந்த அழுத்தத்தின் காரணமாக நமக்கு வயிறு எப்பொழுதுமே பாரமாக இருப்பது போல, வயிற்றுக்குள் பசியற்று உடல் சாப்பிட்ட பிறகு இருப்பது போலவே சாப்பிடுவதற்கு முன்பே வயிறு கனமாக இருப்பது போல ஒரு உணர்வை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது முக்கியமான அறிகுறி. ஏழாவது அறிகுறி இன்றைக்கு நம்ம பார்ப்பது நுரையீரல் மேல, நம்ம மார்பு மேல ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி வைத்தால் எப்படி இருக்குமோ அது போல ஒரு கனமான உணர்வோடு இருப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பெரும்பாலும் நாம் படுக்கும்போது மார்புக்கூடு ஒருதலிச்சு படுக்கும்போது அல்லது நேராக படுக்கும்போது மார்புக்கூடு மேல எந்த விதமான கன உணர்ச்சியும் நம்ம உணர முடியாது. ஆனா நுரையீரல்ல கழிவு அதிகமாகும் போது படுக்கின்ற நேரத்தில் அந்த கழிவுகளுடைய தேக்கத்தின் காரணமாக மார்பு கூடுல ஒரு 10 கிலோ பாறாங்கல்லை வைத்தது போல ஒரு வலி ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஒரு கழிச்சு படுக்கும்போது அந்த வலி குறைவது போல இருந்தாலும் கூட மார்பு பகுதியில மிகப்பெரிய அளவுல கனத்தன்மை ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். எட்டாவது, மாசத்துக்கு ஒரு முறை ஆன்டிபயோட்டிக் சாப்பிடக்கூடிய அளவுல நமக்கு ஏற்படுகின்ற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு. இன்னைக்கு நிறைய பேரை நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் வருத்தப்படுகின்ற ஒரு விஷயமாக இருப்பது எது? ஒரு புற நோய் வருது, மருந்துகள் சாப்பிட்றோம், குணமாகுது. ஆனால்
மாசம் மாசம் அதே நோய் திரும்ப திரும்ப வருது, திரும்ப திரும்ப மருந்துகள் சாப்பிட்றோம், பெரிய மருத்துவரை பார்க்குறோம், பரிசோதனை பண்றோம், ஸ்கேன் பண்றோம், என்னென்னமோ செய்து பார்க்குறோம் சார். ஆனா எனக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த வலியும் வேதனையும் குறையவில்லைன்னு வருத்தப்படுகின்றவர்கள் நம்ம எவ்வளவு பேர் இருக்கோம்? உங்க எல்லாருக்கும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, மாதம் மாதம் ஏற்படுகின்ற நுரையீரலில் ஏற்படுகின்ற தொற்று, மாதம் மாதம் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை சாப்பிட்டால் மட்டும்தான் அந்த கழிவு நீங்கி ஓரளவுக்கு சுகமாக இருக்க முடிகிறது, தொற்றுடைய வீரியம் குறைகிறது அப்படின்னு நீங்க உணரக்கூடியது எல்லாமே நுரையீரல் கழிவோடு போராடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். 9வது, அடிக்கடி ஏற்படுகின்ற சிரமத்தில் முக்கியமாக ஒரு 500 மீட்டர் கூட என்னால நடக்க முடியல, நான் நடந்தனாலே எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது, ஒரு மாடி 2 மாடி கூட என்னால ஏற முடியல, நான் ஏற முயற்சி பண்ணனாலே எனக்கு மூச்சு வாங்குதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கணும். நம்ம போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம், இசிஜி பார்க்குறோம், ஸ்கேன் கூட செய்து பார்க்குறோம். இல்லையே நுரையீரல்லாம் நல்லா இருக்கு, இது சத்து குறைபாடா இருக்கும், மூச்சு பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்படுறத பார்க்குறோம். ஆனால் நுரையீரல் அணுக்களில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவை நாம் உணர்வதற்கு எந்த விதமான பரிசோதனையும் இன்னும் கிடையாது. அந்த கழிவுகள் அதிகமாகும் போது சாதாரணமாக நடந்தாலே மூச்சு வாங்கும், படிக்கட்டுகள் ஏறினா மூச்சு வாங்கும், ஒரு 2 கிலோ 3 கிலோ எடையை தூக்கி கொண்டு நடந்தோம்னால மூச்சு வாங்குவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மூச்சு வாங்குவது அப்படிங்கிறது மிகுந்த சிரமத்தை உருவாக்குவதை நம்ம பார்க்கிறோம். 10வது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு மனச்சோர்வு, கிரானிக் ஃபட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். உடல் ரீதியான பரிசோதனைகள் அனைத்தும் சரின்னு வந்த பிறகு கூட மன ரீதியாக நம்ம உடம்புல செயல்பட முடியாத அளவுக்கு கழிவுகள் தேங்கி கிடப்பது அப்படிங்கிறது தான் மனச்சோர்வுன்னு சொல்லுவோம். இந்த மனச்சோர்வு அப்படிங்கிறது நம்மை நிரந்தரமாக ஊனமாக்கக்கூடிய ஒரு மோசமான நோய். இதற்கான காரணம் 160% நுரையீரல் மண்டலத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான் அதுல நிறைய பேருக்கு புரியாத விஷயம்னு சொல்லலாம். மனச்சோர்வு. இப்ப நான் சொன்ன 10 அறிகுறிகள் நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 10 அறிகுறிகளை உங்களுக்கு எது இருக்குன்னு டிக் பண்ண ஆரம்பிங்க. இந்த 10 அறிகுறிகள்ல 5 அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தா கூட உங்க உடம்பு நுரையீரல் கழிவு நீக்கம் செய்யுங்களேன்னு கெஞ்சி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். மீண்டும் மீண்டும் மருத்துவர், மீண்டும் மீண்டும் மருந்துகள். ஆஸ்துமா நோய் தீர்க்க முடியாது, பிராங்கைட்டிஸ், அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ், ஒவ்வாமை நோய் தீர்க்க முடியாது. அப்ப என்ன ஆகுது, மருந்துகளோடு போராடுவது மட்டுமல்ல, மருந்துகள் எடுத்தாலும் என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியற்ற பயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகின்ற சூழல் இருக்கு இல்லையா? இவை அனைத்தையும் மாற்ற வேண்டும், குணப்படுத்தி கொள்ள வேண்டும்னு வரும்போது நாம் எடுக்க வேண்டிய முயற்சி, முறையான முயற்சி நுரையீரல் கழிவு நீக்கம் தான். நீங்க சொன்னதுல 6 சிம்டம் எனக்கு இருக்கு சார், லங் டீடாக்ஸ் பண்ணணும்னு நான் விரும்புறேன். எப்படி சார் நான் லங் டீடாக்ஸ் பண்றது? 10 வழிகள் சொல்லி கொடுக்குறேன். இந்த 10ல ஏதாவது 5 நீங்க பண்ணா கூட உங்க நுரையீரல் கழிவு நீக்கம் முழுமையாக நடைபெறுவதை பார்க்கலாம். முதல் வழி, இதுதான் ரொம்ப ஹார்டஸ்ட் வே, ஆனா த பெஸ்ட் வேன்னு சொல்லுவேன். நிறைய புகைப்பிடிக்கக்கூடிய, நிறைய இந்த நெய்வேலி லிக்னைட்ல வேலை பார்க்கக்கூடிய, அதே போல பெரிய கெமிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பார்க்க வருவாங்க. ஏன்னா அவங்களோட லங்ஸோட பலம் குறைந்து போயிருக்கும். ஈவன் கல்பாக்கத்துல அட்டாமிக் பிளான்ட்ல வேலை பார்க்கறவங்க கூட நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய வேலையுடைய பக்க விளைவாக நிறைய இடங்கள்ல நுரையீரல்லாம் மாறி போயிருக்கிறத நம்ம பார்க்கணும். மருத்துவர்கிட்ட போய் அவங்க பரிசோதனைன்னு செக் பண்ணி பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா லங்கோட ஃபங்க்ஷன் குறைஞ்சு போயிருக்கும். அப்ப அவங்களுக்கு நான் நெய் மருந்து கொடுத்து வாந்திக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை கொடுப்போம். இந்த நெய் மருந்து அவங்க உடம்பு வாத பித்த கபத்துல எப்படி இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு சளி வருது, சளியுடைய நிறம் வெண்மையாக இருக்கா, பச்சையாக இருக்கா, கருப்பாக இருக்கிறதா, அல்லது கோழை போல வருகிறதா, கட்டியாக ரப்பர் போல வருகிறதா, எந்த வகையில வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதற்கு ஏற்றாற் போல அவர்களுக்கு மருந்துகளை தயார் செய்து அவர்களுக்கு முதல் நாள் 30 மில்லி, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, அடுத்து 90, கடைசியா 6ஆம் நாள் 120 மில்லி நெய்யை கொடுத்து வெந்நீர் கொடுத்து அவர்களை குடிக்க வைத்து 7வது நாள் காலையில மருக்காரன் காய், அதிமதுரம், பால் கலந்த அந்த ஒரு மருந்தை கொடுத்து அவர்களுக்கு வாந்திக்கு கொடுப்போம். காலையில ஒரு 5 மணிக்கு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா உள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கழிவுகள் வரதை பார்க்க முடியும். எந்த அளவுக்கு கழிவுகள் வரும் தெரியுமா? மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கழிவுகள் எந்த அளவுக்கு வரும் தெரியுமா? கருப்பாக தார் போன்று கழிவுகள் வருவதை நான் பார்த்திருக்கேன்.
நீங்க ஒரு தாரை குடிச்சு வாந்தி எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படியே கண்ணங்கரேல்னு வரும் கழிவு. இந்த நுரையீரல் அந்த அதீதமான புகைப்பிடிக்கின்ற குணத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த டீடாக்ஸ்க்கு வரும்போது பொதுவாக நான் ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவேன். பிஃபோர் டீடாக்ஸ் அண்ட் ஆஃப்டர் டீடாக்ஸ் எக்ஸ்ரே. இந்த எக்ஸ்ரேவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரேல அவ்வளோ ஷேடோ இருக்கும் உங்களுக்கு. 7 நாள் டீடாக்ஸ் முடிச்சு திருப்பி ஒரு எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா அந்த லங்ஸ் எல்லாம் சுத்தம் பண்ண மாதிரி இருக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு சிறுநீரக சிறப்பு மருத்துவர், அவர் பேர் சொன்னா யாருக்குமே தெரியாம இருக்காது, அவ்வளோ பிரபலமானவர். அவருடைய தூரத்து ரிலேட்டிவ் ஒருத்தரை கூப்பிட்டு என்னை பார்க்க வந்திருந்தார். அவருக்கு சிஓபிடின்னு சொல்லக்கூடிய கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மரி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய டிசார்டர்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். அந்த நோயுடைய தாக்கம் என்ன? நுரையீரல் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி பிராணவாயுவை எடுக்க முடியாத அளவுக்கு பலவீனமாகி கொண்டிருக்கிறது தான் அதோட பிரச்சனை. அப்போ மாடர்ன் மெடிசன்ல அவங்க ஆக்சிஜன் வைக்கிறது அது இதுன்னு நிறைய ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலும் வயது குறைவு, லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நாங்கள் புக் பண்ணியிருக்கோம், பட் இன்னும் டைம் இருக்கு, எங்களுக்கு கிடைக்கல. இப்போ என்ன பண்ணா இவங்களை ஓரளவுக்கு நார்மல் லைஃப்ல நடக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு விவாதத்துக்காக ஒரு டிஸ்கஷனுக்காக வந்திருந்தார். அப்போ அவரை உட்கார வச்சு நம்ம பண்ணக்கூடிய இந்த டீடாக்ஸ் ப்ராசஸ் என்னங்கிறத அவருக்கு சொல்லி கொடுத்து கன்வின்ஸ் பண்ணி இதை எப்படி எடுக்கணுங்கிற முறைகளும் சொல்லி கொடுத்து கரெக்டாக அந்த 7 நாள் எடுக்க சொன்னார். அவர் 7 நாளைக்கு முன்னாடியே ஒரு எம்ஆர்ஐ எடுத்துட்டாரு செஸ்ட்டுக்கு. இருந்தாலும் இந்த டீடாக்ஸ் ஆன பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஓபிடி நோயோடு இருந்து அவரை கூட்டிட்டு வந்து டீடாக்ஸ் நம்ம மருத்துவமனையிலேயே தங்க வச்சு வாந்திக்கு மருந்து கொடுத்து எல்லாம் கிளென்ஸ் முடிச்சு ஒரு அடுத்த 7 நாளைக்கு உணவுல என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிற முறைகளை முழுமையா சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்போது அதிசயக்கத்தக்க வகையில அவங்களுடைய லங்ஸோட அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் கெப்பாசிட்டியை பெரிய அளவுல மாற்றம் அடைந்திருந்ததை நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவலை, அதே போல ஒரு மூட நம்பிக்கை என்னன்னா, ஒரு முறை ஒரு உறுப்பு பழுதாச்சுன்னா திருப்பி அதை சரி பண்ண முடியாது. ஆனா சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் இந்த சுத்தி மூலமாக உடலை எவ்வாறு பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை அவ்வளவு பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாந்திக்கு மருந்து எடுப்பது தான். ஆனா இது மருத்துவ ஆலோசனையோடு மட்டும்தான் நம்ம செய்யணுமே தவிர மருத்துவ ஆலோசனை இல்லாமல் செய்யக்கூடாது. அது மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ரெண்டாவது, இந்த வாந்தி அப்படிங்கிறது வெறும் நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கான சிகிச்சை மட்டும் கிடையாது. ஆஸ்துமா நோயாளிகளும் நாட்பட்ட புகை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வேலை பார்த்து அந்த வேலை பார்த்ததால் இருக்கக்கூடிய கழிவாக நுரையீரலில் தங்கி இருக்கக்கூடிய நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களும், ஏன் ஆசிரியர்கள் கூட இன்னைக்கு போர்டில் அவங்க சாக் வச்சு எழுதும்போது அந்த டஸ்ட் உள்ள போய் அவங்க நுரையீரல்லாம் பாதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய ஆசிரியர்கள் உறக்க பேசி பேசி நுரையீரல் பலமிழந்து போயிருக்கிறதையும் பார்க்கணும். இவங்க எல்லாருக்கும் இந்த லங் டீடாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பண்றது வாந்தி. எப்படி பேதிக்கான சிகிச்சை உடல் எடையை குறைக்க உதவுமோ அந்த மாதிரி வாந்திக்கான சிகிச்சை, குறிப்பாக லங் டீடாக்ஸுக்கான வாந்திக்கான சிகிச்சை மிகப்பெரிய அளவில் நம்ம உடம்புடைய ஆரோக்கியத்தை மாற்றி விடுவதை நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது, கரிசலாங்கண்ணி கீரையுடைய சாறு. இன்னைக்கு என்னுடைய அனுபவத்துல எல்லாருக்கும் டீடாக்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில நேரங்கள்ல பலம் இருப்பது கிடையாது. குறிப்பா கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட பிறகு காச நோயினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்து விட்டோம்னு சொன்ன பிறகு கூட நுரையீரலிலிருந்து கட்டி கட்டியாக சளி வந்து கொண்டே இருக்கிறது, ரப்பர் துண்டு போல சளி வந்து கொண்டே இருக்கிறது, நுரையீரலை எவ்வாறு சுத்திப்படுத்த வேண்டும்னே தெரியல அப்படின்னு வருத்தப்போடு இருப்பவர்களுக்குத்தான் கரிசலாங்கண்ணி கீரை சாறு. ஒரு 20 இலை கரிசலாங்கண்ணி கீரை எடுத்து ஒரு 50 மில்லி வெந்நீர் போட்டு மைய அரைத்து வடிகட்டி அது கூட 3 மிளகு அரைத்து போட்டு நன்றாக கலந்து தேவையென்றால் ஒரு கரண்டி நெய் சேர்த்து இந்த கரிசலாங்கண்ணி மிளகு நெய் கரைசலை காலை வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நுரையீரலில் சளி போல சிமெண்ட் போல ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கழிவுகள் நல்லா உடம்பை விட்டு வெளியே வரதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்மில் நிறைய பேர் இன்றைக்கு ஒரு தொற்று ஏற்படும் போது தொற்றை குறைப்பதற்கு ஆன்டிபயோட்டிக் சார்ந்த மருந்துகளை எடுத்துக்கொள்கிறோமே தவிர நம்ம யாருமே வாந்தி எடுத்து
அல்லது மருந்துகள் சாப்பிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த சளியை கரைத்து வெளியில் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பதே கிடையாது. அந்த வகையில உள்ளே இருந்து கழிவுகளாக இருக்கக்கூடிய அந்த சளி நன்றாக வெளியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உடல் அவ்வளவு ஆரோக்கியம் அடைவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கு நுரையீரல் சுத்திக்கு இரண்டாவதாக நான் சொல்லுவது கரிசலாங்கண்ணி, மிளகு, நெய் கஷாயம் தான். ஒரு 25 இலைகள் கரிசலாங்கண்ணி, ஒரு 50 மில்லி வெந்நீர்ல போட்டு மைய அரைத்து பிழிந்து எடுக்கக்கூடிய சாறு, அதுல ஒரு தேக்கரண்டி உருக்கிய நெய், அதுல 3 மிளகு எண்ணி அரைத்து அதுக்குள்ள போட்டு கலந்து, இதை காலை ஒரு வேளை மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மண்டலம் 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது நுரையீரலில் தேங்கி கிடக்கக்கூடிய அத்தனை கழிவும் வெளியேறுவதை பார்க்க முடியும். கரிசலாங்கண்ணி வெள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லை, மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்லை, வெள்ளை மிகச் சிறந்தது. கிடைக்கலனா மஞ்சள் பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. மூன்றாவது, ஆவி பிடிப்பது அப்படிங்கிறது நுரையீரல் சுத்திக்கு மிகச்சிறந்த ஒரு சிகிச்சை. இன்றைக்கு ஆவி பிடிக்கிறது அப்படிங்கிறது தல பாரத்துக்கு மட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். வெறும் வெந்நீர் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு கரண்டியும் வெறும் மஞ்சப்பொடியை போட்டு நீங்க ஆவி பிடிச்சிங்கனாலே பெஸ்ட் லங் டீடாக்ஸ் மெத்தடு நம்ம சொல்லலாம். நம்ம வீட்டிலே பிள்ளைங்க யாராவது உள்ள இருந்து கட்டி கட்டியா சளி வர அளவுக்கு நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அவங்களுக்கு அந்த இலையை போட்டு கொதிக்க வைக்கிறேன், இந்த இலையை போட்டு கொதிக்க வைக்கிறேன்னு எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். நல்லா வெறும் தண்ணீரை நல்லா குபு குபு குபுன்னு கொதிக்கிற அளவுக்கு கொண்டு வாங்க. நல்லா கவர் பண்ணிட்டு அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடியை மட்டும் போட்டு கலந்து விட்டுருங்க. அந்த மஞ்சள் கலந்த ஆவி உங்க நுரையீரலுக்குள்ள போகும்போது உள்ள தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகள் அப்படியே உருகி வெளியில வரதை பார்க்க முடியும். பொதுவா இதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்லுவேன். எப்படி நல்லா கொதிக்கிற வெயில்ல ஒரு பனிக்கட்டியை போட்டா என்ன ஆகும்? எப்ப உருகுது எப்ப ஆவி ஆகுதுன்னே தெரியலல்ல. அந்த மாதிரி இந்த வெந்நீர்ல மஞ்சள்ல போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா அவ்வளவு அழகா சளி கரைஞ்சு வெளியில கழிவாக வெளியில போறதை நம்ம பார்க்க முடியும். சோ மூன்றாவது மஞ்சள் ஆவி. ஆவி பிடிப்பதே மிகச்சிறந்த சிகிச்சை. அதுல மஞ்சள் மட்டும் போட்டு ஆவி பிடிக்கிறது மிகப்பெரிய சிகிச்சைன்னு சொல்லலாம். நான்காவது, நுரையீரல் கழிவு நீக்க நாங்க ஆயுர்வேதத்துல திப்பலி ரசாயனம்னு ஒண்ணு சொல்லுவோம். திப்பலி ரசாயனம்னு மருந்து கடையில போய் மருந்தை வாங்கி சாப்பிட்றாதீங்க. இது மொத்தமே 7 நாளுக்கான சிகிச்சை தான். முதல் நாள் காலையில ஒரே ஒரு திப்பலி எடுத்து அதுல ஒரு துளி தேன் அல்லது நெய் போட்டு அதை நல்லா குழைங்க. தூளா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இடிச்சு தூள் பண்ணிட்டு நல்லா குழைச்சி அதை எடுத்து நாக்கில் போட்டு மிட்டாய் மாதிரி சாப்பிடுங்க. தேன் வேணும்னாலும் கூடுதலா சேருங்க. ஏன்னா திப்பலி கடுமையான ஒரு நாக்கில் பட்டாலே அப்படியே சுறுசுறுன்னு இருக்கும். 2வது நாள் 2, 3வது நாள் 3, 4வது நாள் 4, 5வது நாள் திருப்பி 3, 6வது நாள் 2, 7வது நாள் 1. 1, 2, 3, 4, 3, 2, 1. இதுக்கு பேரு திப்பலி ரசாயனம்னு பேரு. இந்த திப்பலி ரசாயனம் நாட்பட்டு நுரையீரல்ல தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை அப்படியே கரைத்து வெளியேற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். ஒரு குழந்தையை கூட்டிட்டு வந்தாங்க, 12 வயசு பெண் குழந்தை. அவங்க அம்மா சொன்னாங்க, சார் 12 வயசா இவளுக்கு நுரையீரல்ல தொற்று சார். இந்த மருந்து அந்த மருந்து ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதா எல்லாம் கொடுத்துட்டோம் சார், எனக்கு எதுவுமே வேலை செய்யல. ராத்திரி வந்தா ஏண்டா வருதுங்கிற அளவுக்கு இந்த பொண்ணு இரும்புறா. டிபி இருக்கான்னு பார்த்துட்டோம், கேன்சர் இருக்கான்னு பார்த்துட்டோம், பிளட் டெஸ்ட் எல்லாம் நார்மல். ஆனா இவ எதனால இரும்புறா? அலர்ஜி டெஸ்ட் கூட பார்த்துட்டோம் சார், எந்த அலர்ஜியுமே இல்லை சார். என்ன பண்றதுனே தெரியல. நுரையீரலுடைய பலவீனத்தால் நுரையீரல் தேங்கக்கூடிய கழிவுகளால் ஏற்படக்கூடிய நோய் எது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு வெறும் இந்த திப்பலி ரசாயனத்தை 7 நாள் முடிச்சுட்டு வாங்கம்மா, நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்ட்டு. 1, 2, 3, 4, 3, 2, 1 7 நாள் அவ்வளவுதான். ஒரே ஒரு திப்பலி நல்லா நறுக்கி தூள் பண்ணுங்க, கூட கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடுங்க. ஆனா திப்பலி கொஞ்சம் கேர்ஃபுல்லா சாப்பிடணும். சாப்பிடும்போது அது சுறுசுறுன்னு இருக்கும், வயிறும் கொஞ்சம் சூடாகும். வேணும்னா அதை முடிச்சுட்டு ஒரு 1/2 கிளாஸ் பால் கூட குடிச்சிங்க, தப்பு கிடையாது. அப்ப இதை செஞ்ச உடனே 7 நாள் கழிச்சு அந்த பாப்பா வரும்போது சொன்னா, என் வாழ்க்கையிலேயே இப்பதான் நைட்ல இருமலே இல்லாம நான் தூங்குறேன் சார் அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், சார் நாங்க ஒரு ஸ்பெஷல் அலர்ஜி இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நுரையீரல் மருத்துவமனைக்கு போனோம். ஒரு ஊசியுடைய விலை 98,000 ரூபாய் சார்.
இதுவரையில 6 ஊசி அந்த குழந்தைக்கு போட்டிருக்கோம், எதுவுமே வேலை செய்யல. நீங்க ஒரு 10 ரூபாய்க்கு திப்பலியை வாங்கி 7 நாள் சாப்பிடுன்னு சொல்லும் போது எனக்கு மன வருத்தமாக இருந்தது. ஆனா நீங்க ஏதோ ட்ரீட் பண்ண முடியாது போல இருக்கு, அதனால ஒரு சின்ன ஹோம் ரெமெடி கொடுத்து என்ன அனுப்பிட்டீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். எங்க வீட்டுக்காரர் தான் சொன்னாரு, இல்ல சார் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நம்ம ஒரு 7 நாளைக்கு தானே கொடுக்கறதுல என்ன குறைய போகுதுன்னு தான் நாங்க கொடுத்தோம். ஆனா கடைசி 2 நாளா நான் பாக்குறேன், குழந்தை நைட்ல ஒரு முறை கூட இருமல சார். இந்த வின்டர்ல அவ இருமல் இல்லாம தூங்கவே மாட்டா. அவளுக்கு இருமல் வரும்போது நான் எழுந்துக்க, அவ இருமறத பார்த்து ராத்திரியில கண்ணீர் விட்டு கதறி இருக்கேன் சார். ஆனா இந்த திப்பலி ரசாயனம் சாப்பிட்ட பிறகு அவளுக்கு பிரச்சனையே இல்லாம இருக்கு. நான் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் குழந்தைக்கு டீடாக்ஸ்னா என்னங்கிறத சொல்லி கொடுத்து இப்ப அவங்க ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, அக்யூட்டா வரக்கூடிய மூச்சு விட முடியாம இருக்கக்கூடிய சிரமத்தை கூட திப்பலி ரசாயனம் மாற்றி விடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் திப்பலி மிக மிக சூடான மருந்து. யாரெல்லாம் உடல் சூடோடு அவதிப்படுறீங்களோ, யாரெல்லாம் ஏற்கனவே உள்ள இருக்க சளி வர முடியாத அளவுக்கு கஷ்டத்துல இருக்கீங்களோ, அவங்க எல்லாம் சாப்பிட முடியாது. முடிஞ்சா உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவரை, ஒரு ஆயுர்வேத மருத்துவரை சந்தித்து திப்பலி ரசாயனம் சாப்பிடலாமான்னு ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு கூட சாப்பிடுங்க. ஆனா திப்பலி ரசாயனம் லங் டீடாக்ஸ்க்கு இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ரெமெடி நான் சொல்லுவேன். 5வது சூப்புங்க. இன்னைக்கு சூப்புகளை போல மிகப்பெரிய அளவுல நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய மருந்தே கிடையாது. அதுலேயே என்னோட ஃபேவரட் என்ன தெரியுமா? கேரட் பீட்ரூட் சூப். ஒரு 20 கிராம் கேரட் எடுத்துங்க, 20 கிராம் பீட்ரூட் எடுத்துங்க, நல்லா நறுக்குங்க, ஒரு 300 மில்லி தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வைக்குங்க. கொதிக்கும் போது அதுக்குள்ள கேரட்டையும் பீட்ரூட்டையும் மிளகையும் போட்டுருங்க. தட்டு போட்டு மூடி நல்லா வேக வைங்க. வெந்த பிறகு அதை எடுத்து ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி அந்த சூப்பை சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிடுங்க, 48 டேஸ் சாப்பிடுங்க. தேவையானது 20 கிராம்ஸ் கேரட்டு, 20 கிராம்ஸ் பீட்ரூட்டு, அது கூட ஒரு 4 அல்லது 5 மிளகு, அவ்வளவுதான். தேவைன்னா ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுங்க. இதோட பியூட்டி என்னன்னா, இதை சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு காஃப் வரும்போது என்ன ஆகும்னா, உள்ள இருக்கக்கூடிய கழிவா இருக்கக்கூடிய அந்த சளி வந்து ஈஸியா வெளியில வரும். உள்ள இருக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய சளி ஈஸியா வெளியில வர ஆரம்பிச்சாலே நம்மளோட ஹெல்த்ல ப்ராப்ளமே கிடையாது, இல்லையா? கழிவுகள் உள்ளே தங்கினாதான் பிரச்சனை, கழிவு வெளியில வந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 6வது உரோவஸ்தி அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இது என்ன உரோவஸ்தி அப்படிங்கிறது? மார்புக்கு மேல நல்லா ஸ்கொயரா வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி பண்ணிட்டு அதுக்குள்ள மருந்தூட்டப்பட்ட எண்ணெய், குறிப்பா நம்ம சொல்லணும்னா தேகராஜ தைலம்னு சொல்லக்கூடிய ஒரு தைலம் இருக்கு, அந்த எண்ணெயை போட்டு மார்புல ஊற வைப்போம். சிஓபிடி கேசஸ் வரும்போது, ஆஸ்துமா கிரானிக்கா இருக்கும்போது, டிபியிலிருந்து குணமாயிட்டோம் இல்ல டிபியினால அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு வரும்போது, இந்த கோவிட் பெருந்தொற்றினால் 60%, 40% பாதிக்கப்பட்டு திரும்பி வந்திருக்கோம் அப்படிங்கிற நிலையிலும், அந்த நிலையில் இருந்தாலும் கூட நுரையீரலுக்குள்ள இன்னும் சளி இருக்குன்னு சொல்லக்கூடிய கழிவுகளோடு போராடி கொண்டிருக்கும் போது, இதுல எந்த நிலையில் வந்தாலுமே இந்த உரோவஸ்தின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை, இது மருத்துவமனைகள்ல வந்து நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய சிகிச்சை, மிகப்பெரிய அளவுல கழிவு நீக்கம், நுரையீரலோட கழிவு நீக்கத்துக்கு த பெஸ்ட் ரெமெடி அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். நம்ம மருத்துவமனையில உரோவஸ்தியை 7 to 14 நாட்கள் கொடுப்போம். ஒரு பக்கம் லங்கே சுருங்கி போயிருக்கும், ஒரு லங்ஸ் தான் வேலை செய்யும், இல்ல 2 பக்கம் லங்கே சுருங்கி போயிருக்கும். அவங்களுக்குலாம் இந்த உரோவஸ்தி பண்ணும்போது லங்கோட கெப்பாசிட்டி பெரிய அளவுல சேஞ்ச் ஆயிருக்கிறத பார்க்க முடியும். அவ்வளவு சிறந்த ஒரு சிகிச்சை உரோவஸ்தின்னு சொல்லலாம். 7வது ரொம்ப முக்கியமானது, என்னோட ஃபேவரட், நிச்சயமா பேதிக்கு மருந்து சாப்பிட்றதுங்க. நம்ம யோசிப்போம், சார் நுரையீரலுக்கும் பேதிக்கும் என்ன சார் சம்பந்தம்? சுவாசம் ஆமாசயோத்பவம்னு சொல்லுவோம். நுரையீரலோட இயக்கத்துல பாதிதான் நுரையீரல் பண்ணுதே தவிர மீதிய வயிறு தான் பண்ணுது. அப்படின்னா நுரையீரல் கீழே போறது அதோட வேலை, ஆனா நுரையீரல் திருப்பி மேல வர்றது எதோட வேலை? உதரவிதானம், டயப்ரமோட வேலை. அப்ப இந்த டயப்ரம் நல்லா கீழே போய் மேல வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? வயத்தில் இருக்கக்கூடிய சுலபத்தன்மை தேவை. உங்க வயிறு ஃபுல்லா நீங்க கழிவை வச்சிருக்கீங்கன்னா உங்களால மூச்சு விடவே முடியாது. நீங்களே நல்லா நம்ம கவனிச்சு பாருங்க, நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டா நம்மளால நடக்க முடியுமா? 10 நிமிஷம் நடந்தனாலே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும், உடனே இருமல் வர ஆரம்பிச்சிடும். நம்ம யோசிப்போம் இது ஏதோ வியாதி போல இருக்கு. கிடையவே கிடையாதுங்க. நுரையீரலுக்குள்ள இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளுடைய ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடாக அது இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப பேதிக்கு மருந்து சாப்பிடுவது, பேதியில முக்கியமா 6 நாள்
நெய் மருந்து சாப்பிட்டு 7வது நாள் சாப்பிடுகின்ற பேதி. முதல்ல நான் சொன்னது நுரையீரல் கழிவையே நீக்கக்கூடியது. 2வது நான் சொல்வது உதரவிதானத்திற்கு பலத்தை கொடுத்து உடல்ல இருக்கக்கூடிய நுரையீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவது. இந்த பேதி மருந்து கரெக்டா நம்ம எடுத்தோம்னாலே நல்ல லங்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். 8வது ஒரு அழகான ஒரு மருந்து. நிறைய பேர் சொல்லுவோம், சார் எனக்கு வாந்தி எடுக்க முடியாது, பேதி எடுக்க முடியாது, நீங்க சொல்ற மாதிரி கரிசலாங்கண்ணிலாம் என்னால ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியாது சார், சிம்பிளா எனக்கு ஏதாவது சொல்லுங்க சார். சீந்தில் கொடி, சுக்கு, கண்டங்கத்திரி, திப்பலி கஷாயம் என்னோட ஃபேவரட்னே சொல்லுவேன். இந்த கோவிட் காலத்துல எனக்கு தெரிந்தே 10,000க்கும் மேற்பட்டவர்களுடைய உயிரை மருத்துவமனையிலிருந்து காப்பாற்றிய ஒரு மருந்து எதுனா இந்த சீந்தில் கொடி, சுக்கு, கண்டங்கத்திரி, திப்பலி கஷாயம் தான். சென்னையில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையுடைய நிறுவனர், அவருக்கே கோவிட் வந்துருச்சு, வயதாகிறது, எல்லாருமே பயந்துட்டாங்க, என்ன பண்ண போறோன்னே தெரியல அப்படின்ற போது ரொம்ப கொஞ்சம் சிக்காக அவர் ஆரம்பிக்கிற நேரத்துல அவருடைய உதவி மருத்துவர் என்னை தொடர்பு கொண்டு எங்களுக்கு மருந்தா வேண்டாம், ஹோம் ரெமடியா அதாவது சொல்லுங்கன்னு கேட்டார். அவருக்கு நான் சொன்னேன், நீங்களே போய் நாட்டு மருந்து கடைகள்ல சீந்தில் கொடி, சுக்கு, கண்டங்கத்திரி, திப்பலி வாங்கிக்கோங்க. சீந்தில் கொடி, கண்டங்கத்திரி, திப்பலி, சீந்தில் கொடி, கண்டங்கத்திரி, சுக்கு இது 3ஐயும் 2 கிராம் எடுத்துங்க. திப்பலி மட்டும் ஒரே ஒரு சிட்டிகை எடுத்துங்க. ஒரு 300 மில்லி தண்ணியை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு எவ்ரி 4 hours ஒன்ஸ் அவருக்கு இந்த டீயை கொடுங்க. அவர் ரொம்ப காரமா இருக்குன்னு ஃபீல் பண்ணார்னா ஒரு 10 சொட்டு தேன் மட்டும் கலந்துங்க அப்படின்னு. இது எத்தனை நாளைக்கு கொடுக்கணும்னாரு, குணமாகிற வரையிலும் கொடுங்க சார் அப்படின்னு. 3 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரேட் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நிச்சயமா அவர் தொற்றுல இல்லைன்னு எங்களுக்கு புரியுது, பட் வி வில் ஃபாலோ த ப்ரோட்டோகால்னு சொல்லி அடுத்த 1 மாத காலத்துக்கு அவர் கொடுத்தாங்க. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்தது தெரியுமா, அந்த 1 மாதத்திற்கு பிறகு அவங்க மருத்துவமனையில அட்மிட் ஆன எல்லா பேஷண்ட்டுக்கும் இந்த கஷாயத்தை கொடுத்தாங்க. இந்த கோவிட்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு முறை அவர் என்ன நேர்ல கூப்பிட்டு, இவ்வளவு சுலபமான மருந்துகள் ஆயுர்வேதத்தில் இருக்கிறதுனால தான் இயற்கை மருத்துவம் பணம் செய்ய முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறது, நீங்க வாங்க என்னோட மருத்துவமனையில உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. முடியாது அப்படின்னு சொன்னேன். எதுக்காக இதை சொல்றேன்னா, நிறைய பேர் யோசிப்பாங்க, நான் அந்த திப்பலி ரசாயனம் சொல்லும்போது அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, நான் ட்ரீட் பண்ண முடியல அதனால ஒரு 7 நாளைக்கு இதை சாப்பிடுங்கன்னு கை மருந்து கொடுத்துட்டாரு சார் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. தீர்க்க முடியாத பல வருடமாக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆஸ்துமா நோயை எப்படி ஒரு சீந்தில் கொடி, சுக்கு, கண்டங்கத்திரி, திப்பலி கஷாயம் தீர்த்துரும், இது என்ன பெரிய மருந்தான்னு யோசிப்போம்ல, அது கிடையாது. இந்த மருந்துகளுடைய வேலை கழிவு நீக்கம். இந்த கழிவு நீக்கம் முறையாக நடைபெறும் போது உடலுடைய உறுப்பு பலமடைய ஆரம்பிக்கும். உறுப்பு பலமடைந்தால் நோயுடைய தீவிரம் குறையும். உறுப்பை தொடர்ந்து நம்ம பலப்படுத்தி கொண்டே வந்தோம்னா நோய் இருக்க இடம் இல்லாமல் போய்விடும். அந்த அளவுக்கு சீந்தில் கொடி, சுக்கு, கண்டங்கத்திரி, திப்பலி அப்படிங்கிறது நுரையீரலில் தேங்கி கிடக்கக்கூடிய நீராக சிமெண்ட் போல ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஸோ லங் டீடாக்ஸ் அப்படின்னாலே நீங்க உடனே இதை பண்ணணும். இப்ப நம்ம வீட்டுல யாராவது ஆஸ்மா நோயாளிகள், அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் நோயாளிகள், அல்லது நுரையீரல் தொற்று அடிக்கடி ஏற்படுகின்ற நோயாளிகள், நீண்ட கால புகைப்பிடிக்கின்ற பழக்கத்தோடு இருப்பவர்கள், ஏற்கனவே நுரையீரல்ல மற்ற இடங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்க யாராவது இருக்கீங்கன்னா, நீங்க உடனே இந்த சீந்தில் கொடி, சுக்கு, கண்டங்கத்திரி, திப்பலி கஷாயத்தை சரியா ஒரு தீனி மாதிரி காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை தொடர்ந்து 100 days கொடுங்களேன். அவங்க லங்ஸ் ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பாருங்க. படிக்கட்டு இறங்க முடியாது, மூச்சு வாங்கும். அவங்களுடைய பெட்ரூம்ல இருந்து அவங்களுடைய டாய்லெட் போயிட்டு வந்தாலே பெருமூச்சு விடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்க, இதை தொடர்ந்து கொடுக்கும்போது ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறத நிச்சயமா நம்ம பார்க்க முடியும். 9வது, இன்றைக்கு பிராணாயம். இன்றைக்கு மருந்துகள், உணவுகள்னு என்ன விஷயத்தை நம்ம வச்சுக்கிட்டாலுமே மூச்சு பயிற்சியை போல உடல் கழிவை, நுரையீரல் கழிவை நீக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த உலகத்திலேயே கிடையாது. இன்றைக்கு நுரையீரல்ல தேங்கி கிடக்கக்கூடிய கழிவாக இருப்பது, தொடர்ந்து மூச்சு பயிற்சி செய்யும் போது நுரையீரலுடைய பலம் அதிகரித்து தானாகவே உள்ளிருக்கக்கூடிய கழிவை வெளியேற்றி விடுவதை பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு நுரையீரல் கழிவை நீக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகள் சுலபமாக தினசரி எந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு அருமருந்து எதுனா பிராணாயாமம் தான். கடைசியாக, சார் நீங்க சொன்ன 9 விஷயமும் ஓகே சார், ஆனா இதெல்லாம் எனக்கு பண்றதுக்கு டைம் கிடையாது, எனக்கு பொறுமையும் கிடையாது,
எனக்கு சிம்பிளா ஒரே ஒரு மருந்து சொல்லுங்க. நுரையீரல் கழிவை வெளியேற்றி என்னுடைய நுரையீரலை பலப்படுத்த நான் என்ன செய்யணும்? ரெஸ்போகல்ப் சிரப். இந்த ரெஸ்போகல்ப் சிரப் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்துல சிஓபிடின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் செயலிழந்து போகக்கூடிய நோயாளிகள்ல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகளுடைய வாழ்க்கையை மீட்டு கொடுத்திருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு வைஸ் சான்சலர் ஒரு முறை என்ன பார்த்தாரு. சிஓபிடி அவருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. ரொம்ப கடினமான வேலை, நல்ல உழைப்பாளி, நல்ல திறம் மிகுந்த ஒரு மருத்துவர் அவர். ஆனா நுரையீரல் பாதிச்சிருச்சு. மூச்சு விட முடியல, பேச முடியல, என்ன செஞ்சாலும் என்னால எதுவுமே செய்ய முடியலங்கிற ரொம்ப கடைசி நிலைமை அவருக்கு. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணித்தான் ஆகணும். ஆனா டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு அவரோட ஜெனரல் ஹெல்ப் பண்ணல. அப்ப என்கிட்ட வந்தாரு. நிறைய மருந்து இல்லாம எனக்கு ஒரு சிம்பிள் ரெமெடி கொடுங்க டாக்டர். இருக்கிற காலம் வரையிலும் நிம்மதியா இருந்தா எனக்கு போதும். எனக்கு நல்லா குணமாயி நான் திரும்ப போய் இன்னும் சர்வீஸ் பண்றதுக்குலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. டெய்லி காலையில சாப்பிட்றோம், தூங்குறோம், ஏதோ வீட்டுக்குள்ள இருக்கும். எனக்கு சிரமம் இல்லாம இருக்கணும். ஒரு முறை போய் டாய்லெட் உட்காந்துட்டு வந்துட்டேன்னா அடுத்த 1/2 மணி நேரம் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறேன் சார், எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை என்னை நேர்ல பார்த்திருந்தார். அவர் உட்கார்ந்து ஆஸ்வாசம் படுத்தக்கூடிய நேரத்துல பக்கத்துல ஒரு சிலிண்டரை தூக்கிட்டு வர்றதுக்கே ஒரு ஆள் வராங்க. செகண்ட் டைம் அவர் வரும்போதெல்லாம் ஓரளவுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் இருந்தது. ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா சிலிண்டர் எடுக்காம அவர் வீட்டில இருந்து அவர் டிராவல் பண்ணி வந்திருந்தாரு. அந்த அளவுக்கு அவருக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆச்சு. அதற்கு உதவி செய்த பெரிய மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்போகல்ப் சிரப் தான். இந்த ரெஸ்போகல்ப் சிரப்பை 15 மில்லி காலையில, 15 மில்லி மதியம், 15 மில்லி ராத்திரி உணவுக்கு பின்பு சாப்பிடும்போது 100 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. லங்ஸ்ல இருக்க கழிவெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா வெளியில போறத பார்க்க முடியும். குழந்தைங்களுக்கு கொடுங்க. இருமுறானா கொல்லு கொல்லுன்னு உள்ள சளி சத்தம் கேட்கறத நீங்க பார்க்கலாம். 10 நாள் அதை கொடுங்களேன், அப்படியே சளியெல்லாம் கரைஞ்சு மோஷன் வழியா போக ஆரம்பிக்கும். எங்க சளி போச்சுனே தெரியாது. டிபியில மாட்டிட்டு வெளியில வந்திருக்கேன், ஆனா மூச்சு வாங்குது, நடக்க முடியல, கஷ்டப்படுறேன், ரெஸ்போகல்ப் சிரப் சாப்பிடுங்க, பெரிய சேஞ்ச் வரதை பார்க்க முடியும். இன்றைக்கு நுரையீரல்ல இருக்கக்கூடிய கழிவை நீக்கக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வமனம் தான், வாந்திக்குள்ள ட்ரீட்மெண்ட் தான். ஆனா இது முறையா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். ஆவி பிடிக்கிறதுல ஆரம்பிச்சு சீந்தில் கொடி, சுக்கு, கண்டங்கத்திரி, திப்பலை கஷாயம் சாப்பிட்றதுல ஆரம்பிச்சு இது எல்லாமே பெஸ்ட் விஷயங்கள் தான். உங்களால முடிஞ்சா வீட்டில் பண்ணுங்க. முடியாதவங்க ரெஸ்போகல்ப் சிரப்பை காலையில 15 மில்லி, மாலை 15 மில்லி, இரவு 15 மில்லி, உணவுக்கு பின்பு 1/2 கிளாஸ் வெந்நீர்ல கலந்து சாப்பிடுங்க. ஏன் இப்ப இந்த லங் டீடாக்ஸ் பத்தி சொல்றோம்னா, தை மாசம் ஆரம்பிச்சிருச்சு. மார்கழி முடிந்து தைக்கு போறோம். இந்த தை மாசத்துல என்ன ஆகும் தெரியுமா? இதுவரை இருந்த குளிருடைய தன்மை குறைய ஆரம்பித்து கோடையுடைய தன்மை, சூரியன் வெளியில வர ஆரம்பிப்பார். உத்தராயணம், தட்சிணாயணம் சொல்லக்கூடிய உத்தராயணத்துடைய ஆரம்பத்துக்கு நம்ம வரும். அப்ப அந்த வெயில் நம்ம உடம்புல படும்போது என்ன ஆகும்? நுரையீரல்ல கட்டி கட்டியாக இருக்கக்கூடிய சளியெல்லாம் கரைஞ்சி நம்ம நுரையீரல்ல நிறைய பாதிப்பை ஏற்படுத்தி ஆஸ்துமா நோயாளிகளும், சிஓபிடி நோயாளிகளும், பிராங்கைட்டிஸ் நோயாளிகளும் ஏண்டா இருக்கோம் சாமிங்கிற அளவுக்கு கவலைப்படக்கூடிய ஒரு நிலையும், இதற்காக எந்த மருத்துவமனைக்கு நம்ம சென்றாலும் கொடுக்கக்கூடிய மருந்துகள் பலனே கொடுக்கவில்லையோங்கிற அளவுக்கு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த நேரத்துல லங்ஸை கிளீன்ஸ் பண்ணணும்னா நுரையீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில போய் குறைந்தது அடுத்த 1 வருட காலம் நமக்கு நுரையீரல் பாதிப்புகள் குறைந்து போயிருப்பதும், அல்லது நுரையீரல் பாதிப்பே இல்லாம நான் 1 வருஷம் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் உகந்த ஒரு காலத்துல இருக்கிறதுனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்க எல்லாருக்குமே, இந்த 1 மாத காலம் தை மாதம் முழுவதும் இந்த லங் டீடாக்ஸ் செய்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. வமனம் அப்படிங்கிறது மருத்துவருடைய ஆலோசனையோடு, மருத்துவருடைய மேற்பார்வையோடு தான் பண்ணணும். அதை செஞ்சிட்டீங்கன்னா இன்றைக்கு லங்ஸ் அப்படியே இந்த மார்பிள் இருக்க கனமே போயிடும், ஃப்ரீ ஆயிரும். எனக்கு எங்க நுரையீரல் இருக்குன்னு தேடக்கூடிய அளவுக்கு காற்று நிறைந்த பையாக அது மாறி போறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஆஸ் அ ஃபேமிலி இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல நிறைய பேருக்கு ஆஸ்மா இருக்கிறத பார்க்குறோம், டிபி இருக்கிறத பார்க்குறோம், கோவிட்னால பாதிக்கப்பட்டு குணமானதை பார்க்குறோம். லங் டீடாக்ஸ் செய்யறதுக்கு பெஸ்ட் சீசன்ல நம்ம இருக்கோம். சீசனை மிஸ் பண்ணிட்டு அடுத்த 1 வருஷம் கஷ்டப்படாதீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.